ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜியாங் அவங்க அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து அங்கே ஒரு மவுண்டனுக்கு தான் மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். பாஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்களே வந்துட்டு உங்களை பார்க்க வர போகிறாங்க, எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், என்னோட தாத்தாவை வந்து பாதுகாக்கிறது என்னோட கடமை இல்லையா, அவரோட நோயை நான் குணப்படுத்தணும்னா இங்கே மாஸ்டர் வெண்ணை வந்துட்டு நான் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. எப்படியாச்சும் இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் என்னோட தாத்தாவை நான் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்துட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பர்சன்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் உள்ளேருந்து வழான். நான் உங்கள் எல்லாத்தையுமே சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா மாஸ்டர் வென் இப்போ அங்கே கீழே வந்துட்டு போயிட்டாங்க சிட்டிக்கு, அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஷாவேனை காமிக்கிறாங்க. இவ தான் அந்த மாஸ்டர் வென்னே. அவங்க டாய்லெட் சைடில் போகும்போது என்ன வந்துட்டு இது என்னோட வருங்கால ஹஸ்பண்டோட குரல் மாதிரி கேட்குது, இவன் இங்கே வந்துட்டு லேடிஸ் பாத்ரூம்குள்ளே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கத்தா அவன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அந்த சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு இவனை மாதிரி ஒரு ஃப்ராடு கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, என்னோட மாஸ்டரோட இந்த அக்ரிமெண்ட்டை நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு நெருப்ப வர வச்சு அதை எரிச்சிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு தாத்தா வந்து அவங்க பேரண்ட்டை நீ எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நான் வந்துட்டு அந்த வெட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டேன், அவன் வந்துட்டு எனக்கு ஃப்ராடு பண்ணிட்டு இருந்தான், ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் புதுசாக ஏதாச்சும் ஒரு பையனை சூஸ் பண்ணி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ போயிட்டு இருக்கும்போதே லிஃப்ட் வந்துட்டு அங்கே ரொம்ப வந்து ஸ்பீடாக போக ஆரம்பிச்சு அங்கே தாத்தாக்கு ரொம்ப வந்துட்டு உட முடியாமல் போயிடுது. அப்போ ஹீரோயின் என்கிட்ட இருக்கிறது இப்போ கொஞ்சம் பவர் தான், ஆனால் நான் வந்துட்டு இவரை இப்போ யூஸ் பண்ணி வந்து காப்பாற்றி ஆகணும், இதான் என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே தாத்தா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுமே அங்கே பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவள் பல்ஸ் எல்லாம் பிடிச்சி பார்க்கும் போதே தாத்தாக்கு என்ன நோய் இருக்குன்றதுமே அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. இப்போ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கு உடம்புக்கு அப்படின்ற சொன்னதுமே அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் என்னை காப்பாற்றினியாமா அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் காசை கொடுக்க போகும்போது எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு என்ன மேரேஜ் ஆன பொண்ணாமா அப்படின்ற சொன்னதுமே இல்லை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் பையனை சூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே தான், நீ வந்துட்டு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ஹாப்பியாகிட்டங்க. கேட்டதுமே தாத்தா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் ஏஜும் என்னோட ஏஜுமே ஒத்து வருமா, இது வந்துட்டு ஒத்து வராது, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு போனதும் பொண்ணு நில்லு, நீ வந்து தப்பாக புரிஞ்சிச்சேக்க, நான் வந்துட்டு என்னோட பேரனை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ண சொல்லி கேட்குறேன், இங்கே பாரு அவனை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் பார்க்க நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. பிறகு வீட்டில் அங்கே மெய்டுவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வரும்போது தாத்தா ஏதோ ஒரு வில்லேஜுக்கார பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு யங் மாஸ்டர் வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்களே, அவள் வந்து வந்ததுமே பார்த்தா அங்கே ஆன்டிக் பொருளெல்லாம் பார்த்துட்ருக்கா, என்னமோ வந்துட்டு ஃப்ராடாக இருப்பா போல் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவங்க அமைதியாகிடுறாங்க. தாத்தாட்ட எதுக்காக தாத்தா நீங்கள் என்ன வர வச்சிங்கன்னு சொன்னதும் இங்கே வாமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கூப்பிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோவுமே இங்கே பார்த்ததுமே ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குது. நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் வந்துட்டு ஜியாங்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹேண்ட் ஷேக் வந்துட்டு பண்ணிட்டுருக்கா. ஆனால் அவனுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அங்கே கையை வந்துட்டு உதறிட்டு தாத்தா எதுக்காக இந்த வில்லேஜுக்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் அதை எப்படி நீ வந்துட்டு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவேன், நான் வந்து உனக்காக வந்துட்டு சூஸ் பண்ண பொண்ணு இவ தான், இவ என்னோட உயிரை காப்பாற்றிருக்கான்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு அவன் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் என்னது மேரேஜ் பண்ண மாட்டியா, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், அப்படின்னு நான் சாகிறத நீ பார்க்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், இவ வந்துட்டு என்ன உங்களால் பண்ண முடியும், சரி ஓகே நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, இந்த பொண்ணே வந்துட்டு என்ன சரி பண்ணிடுவா, இன்னைக்கு இவ தான் என்னோட உயிரை காப்பாற்றினா அப்படின்றத சொல்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ சரியான ஃப்ராடாக இருப்பா, உங்களை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நம்ம ரெண்டு பேருமே வந்து போய் ஃபஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறா. அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அதை எல்லாத்தையுமே எங்கள் ஃபோட்டோ எடுத்து அவளோட குரூப்பில் அங்கே வந்துட்டு போட்டுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, இவ என்ன வந்துட்டு வில்லேஜில் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்லு, நீ வந்துட்டு எங்கே குடியிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் மவுண்டனில் இருக்கேன், பட் இப்போ என் மாஸ்டர் வந்துட்டு அங்கே உயிரோட இல்லை, நீ வந்துட்டு அவரெல்லாம் வந்து பார்த்து எங்கள் ப்ரொப்போஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நம்மளுக்கு அரேஞ்ச் மாரி தான் ஆயிருக்கு, நான் வந்துட்டு உன் ஃபேமிலி வர மீட் பண்ணுவேன்னு உனக்கு நினைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நான் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டேன், மாஸ்டர் வென் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஆனால் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு எனக்கு வரப்போகிறதா கேள்விப்பட்டேன், ஸோ நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போனோன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள மீட் பண்ணிடலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி ஓகே எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், நான் அந்த கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்ற சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அந்த குரூப்பில் அந்த ஃபோட்டோலாம் போட்டதுமே அங்கே அவங்க வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டு உண்மையிலே பணக்காரன் தானேன்னு கேட்டதும் ஆமாப்பா உண்மையிலே வந்துட்டு பெரிய பணக்காரன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா.
வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் தாத்தா ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அவளுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து கொண்டு வர சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்காமா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே தாத்தா எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொன்னதும் சும்மா ஆக்டிங் பண்ணாத காசுக்காக தானே நீ வந்துட்டு என்னை மேரேஜே பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற அவளை இன்சல்ட் பண்ணிச்சேக்கான். அப்போ நம்ம தாத்தா நீ வாயை மூடிட்டு பேசாதமா இருக்க மாட்டியா ஒய்ஃப்ல எப்படி பேசுற அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. சரி ஓகே இது வந்துட்டு இந்த பரம்பரையோட பிரேஸ்லெட்மா இதை நீ போட்டுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது தாத்தா இதை தூக்கி எதுக்காக நீங்கள் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாம இரு மருமகளுக்கு கொடுக்காம யாரு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவரை வந்துட்டு அங்கே கையில் போட்டு விடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. இந்த காசுக்காக தான் நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் சொன்னது நான் உன் கூட சேர்ந்து வெட்டிங் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு ஷாக் ஆகிருது இவ பேச்சை கேட்டுட்டு. ஆனால் தாத்தா அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதை சிரிச்சிட்டு இருக்காரு. காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேம்மா உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னதும் தாத்தா அந்த ஆன்டிக் பொருள் வேணும் அப்படின்ற சொன்னதும் பார்த்தீங்கல்ல இவ வந்துட்டு எப்படிப்பட்ட பைராசை பிடிச்சவன்னு சொல்லிட்டு எது மேலே கண்ணு வைக்கிறான்னு சொன்னதும் இப்போ என்ன வந்துட்டு அவள் தப்பாக கேட்டுட்டா சொத்தை கேட்டாலும் நான் எழுதி கொடுப்பேன் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீ எழுத்துரு அப்படின்ற சொன்னதும் தாத்தா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அதில் இருக்க ரெண்டை மட்டும் நீங்கள் வச்சுட்டு எல்லாத்தையுமே உங்கள் ரூம்ல இருந்து எடுக்க சொல்லிடுங்க அப்படின்ற சொன்னதும் ஏன் அப்படின்ற செட்டு கேட்குறாரு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப அன்லக்கி அதனால தான் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு பார்த்தே இல்லை என் மருமகளை எப்படிப்பட்ட பொண்ணு அவளை பார்த்தா நீ சந்தேகப்படுறேன்னு சொன்னதும் யாருக்கு தெரியும் எல்லாத்தையும் கொண்டு போய் விற்று காசு கூட பாப்பா அப்படின்றத சொல்கிறான். நீ வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படும் போது அவருக்கு மூக்கிலேருந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் இந்த மெடிசன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இந்த மெடிசன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் என்னோட தாத்தா வேணா கொலை பண்ண பார்க்குறியான்னு சொன்னதும் பேசிகிட்டு இருக்க இது நானே ரெடி பண்ணது என்னோடதுன்னு சொன்னதுமே எங்கே போய் பேசிகிட்டு இருக்க இது வந்துட்டு ஸ்டென்ன்றவர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாரு அவ்வளோ வந்துட்டு காசு இது நீ வந்துட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்னோட நேமே வேண்டானே முடியுது ஒருவேளை அந்த மாஸ்டர் என்னோட அசிஸ்டன்ட் நீயே தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் இல்லை அப்படின்ற சொல்கிறா. நான் தான் மாஸ்டர் வேணே ஏன்னா என்னை பார்த்தா அப்படியே தோணலை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கா. நீ வந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கா அதை மெடிசனை தா அப்படின்ற சொல்லிட்டு தாத்தாவோட வாயில் அங்கே போட்டு விட்டதுமே தாத்தா நீங்கள் துப்பிடுங்க இவங்களை கொலை பண்ணிடுவான்னு சொல்லும் போது தாத்தா அங்கே பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே வந்துட்டு அவருக்கு எனர்ஜெட்டிக்காக ஆகுது. ஸோ பார்த்தீங்களா என் மருமகளை என்னை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குவா இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவள் சொல்கிறத மட்டும் கேட்டு நட அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் தாத்தா நாங்கள் ரூம் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறா. ரொம்பவே இவர் ஹாப்பியாகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்படி எனக்கு மருமக வந்துட்டு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவன்கிட்ட எங்கே நம்மளோட ரூம் அப்படின்ற சொன்னதுமே என்னது நம்மளோட ரூம் அது உன்னோட ரூம் இது என்னோட ரூம் நம்ம ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்க போகிறோம்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஸோ வந்துட்டு ஒரே ரூமில் ஒரே பெட்டில் தான் இருக்கணும் இது என்ன மாஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு எனக்கு இன்றைக்கி வந்து என் கூட சேர்ந்து வெட்டிங் நைட் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோமே உன்னோட தாத்தாவை நான் குணப்படுத்திடுவேன்னு சொன்னதுமே அங்கே ஹீரோ கதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் பவர் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரணுன்றதுக்காக இதை வந்து கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ உண்மையாக சொல்கிற அப்படின்றத சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக போனதுமே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு எப்படியாச்சும் இதை வந்துட்டு நம்ம முடிச்சாக்கணும் அப்படின்னா தான் வந்து அவள் வந்து நம்ம தாத்தாவை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகிறான். பட் அங்கே வந்துட்டு அவன் மேலே வந்து அப்படியே வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்குமே வந்து நீடியில் குத்தி விட்டுறான். அவனாலையுமே எந்திரிக்க முடியலை. என்ன பண்ணிட்டுருக்க எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுருக்கான். ஹீரோயினோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரை காமிக்கிறாங்க. மாஸ்டர் வந்து நம்மகிட்ட வந்து எதுவுமே அவங்க மேரேஜுக்காக கிஃப்டெல்லாம் வேணான்னு சொன்னால் நாங்கள் அவன் எப்படி அப்படியே இருக்க முடியும் நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பென்சிவான கிஃப்டெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாக்கணும் இது நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்டே அசிஸ்டன்ட் பாஸ் 2 பேர் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற சொல்லும் போது இவங்க 2 பேரும் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா போயிடான். நம்ம ஹீரோவால் அசைய முடியல. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் அங்கே நீடியில் எடுத்து விழுறா. என்ன வேலை பண்ணி தொலைஞ்சிட்டு அப்படின்றத அவன் சொல்கிறான். கீழே இறங்கி வந்தான். அங்கே 2 பேருமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு கிஃப்ட்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தாங்க வந்து மாஸ்டர் அப்படின்ற சைட்டாங்க வந்து அவங்க வணக்கலாம் சொன்னதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. எனது மாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யார் இவங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒருவேளை மாஸ்டர் இனிமே இவங்க யாருன்ற உண்மையை இவர்கிட்ட சொல்லலை போல அதனால தான் வந்துட்டு இவருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவங்க இப்படியே லவ் பண்ணட்டும்னு எதிர்பார்க்குறாங்க. ட்ராமாலெல்லாம் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இல்லை நாங்கள் உங்களை தான் வந்துட்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். உங்கள் மேரேஜுக்காக நாங்கள் வெல்கம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்ககிட்ட வேற அங்கே செய்ய காமிக்கிறாங்க. அப்போங்க அசிஸ்டன்ட் பாஸ் நம்ம இப்போ கிளம்பலான்னு சொல்கிறப்ப சரி ஓகே நீ வந்துட்டு இவங்களை நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப அவங்க வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை யார் இவங்க நான் இவங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொன்னதுமே ஏதாச்சும் பிஸ்னஸ் டீல் உங்கள் கூட போடணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அப்படின்ற சொன்னதுமே நான் ரொம்ப ஹாப்பியாகிட்டேன் நான் இதை ஏற்றுக்கிறேன்னு அவள் சொல்கிறான். அப்போ அங்கே அவன் வந்துட்டு இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃபீஸ் கொண்டு போயிருங்க நம்ம அங்கே பார்த்துக்கலான்னு சொன்னதும் இல்லை
நான் ஏற்றுக்கிட்டேனேன்னு சொன்னதும், என்ன என் காசு உன் காசுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொன்னதுமே, இல்ல வேளை நீ ஞாபகப்படுத்திட்ட அப்படின்ற சொல்லிட்டு, நீங்கள் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே மவுண்டன்கே கொண்டு போயிருங்க, அங்கே வந்துட்டு நான் வந்து இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், அவங்க ஓகே சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஹாப்பியாகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இனிமேல் நான் உங்களை வழி அனுப்பிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அப்போ இருந்து போயிட்டுருக்கா. மாஸ்டர் உங்களோட பவர் எல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே வந்துட்டு அவ்வளோவா பவர் கிடைக்கலன்னு சொன்னதும், நான் மேரேஜும் பண்ணிக்கிட்டேன், வெட்டிங் நைட்டுமே அவன் கூட சேர்ந்து இருந்தேன், அப்புறம் ஏன் எனக்கு பவர் வரல அப்படின்ற சொல்கிறா. நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போனதும் நம்ம ஹீரோயின் நம்ம திரும்பவுமே வெட்டிங் நைட் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்கிறா. அங்கே தாத்தா வரதை பார்த்துட்டு இவன் பக்கத்தில் ஹாப்பி ஆகிட்டு இங்கே வந்துட்டு பிடிச்சிக்கிறான். அவங்க ஸ்டேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு இதான் என்னோட மருமகன் சொல்லிட்டு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்காக வேறு இருக்குது, என்ன இந்த வில்லேஜ்கார பொண்ணவா போய் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தாத்தா இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்னோட பேரையும் தான் பார்த்துக்க போகிறோம், இந்த குடும்பத்தோட ஷீல் இந்த அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது நம்ம ஹீரோ தாத்தா இதை கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே தாத்தா வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்ற சொன்னதும், ஃபர்ஸ்ட் நான் உங்களை வந்துட்டு சரி பண்ணணும், நான் மாஸ்டர் வேணா கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னதும், நான் தான் சொன்னேன்ல உன் தாத்தாவை குணப்படுத்திடுவேன்னு அவன் சொல்கிறா. அப்போ ஆமாம் என் மருமவை பார்த்துக்குறான்னு சொல்லும்போது அவங்க அங்கிள் வந்துடுறாருங்க. இது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் இது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டா இது என்னோட அங்கிள் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே தாத்தா நீ இருந்து எதுக்காக இங்கே வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், உங்கள் பையன் நான் தான், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு தான் கிடைக்கணும், நீங்கள் எப்படி அவன்கிட்ட போய் கொடுப்பீங்க இதெல்லாமேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு அதை கேட்குறதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட்ஸ் இருக்கா, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தப்ப எல்லாத்தையுமே குட்டிச்சவராக்கிட்ட, ரெண்டாவது அவனோட அப்பாவையுமே கொலை பண்ண வேண்டியதான், நீ வந்துட்டு வெக்கம் இல்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு யாராச்சும் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் வந்துட்டு கட்டி அங்கே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோ அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னவாசி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னோட தாத்தா பண்ணி எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்ற சொன்னதுமே, சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்னை தவிர இவரை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும், சின்ன பொண்ணு நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவர் அங்கே தாத்தாவை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாரு. பட் அவருக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரலை. இதுக்கப்புறம் எதுவுமே உன்னோட தாத்தாவை பண்ணி காப்பாற்ற முடியாது, அவர் சாக போகிறாரு, ஸோ வந்துட்டு நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவங்க அங்கிளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, இந்த கிழமை சேர்த்து போயிட்டானா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு வந்துடும், ஸோ நான் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்துட்டு அவருக்கு மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் காசை பற்றி மட்டுமே அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்பாங்க நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் கூட எழுதி கொடுத்துட்றேன், என்னோட தாத்தாவை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும், இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீ என்ன ஹெட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாகுது. நீ என்னத்தை கொடுத்தாலும் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். மாஸ்டர் என்னால் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதும், என்ன பார்த்துட்ருக்க போய் கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் தான் காப்பாற்றுறேன்னு சொன்னால் ஏன் உனக்கு என்ன புத்தி வராதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ அந்த ஆள் ஒருவேளை இந்த பொண்ணு அந்த ஆளை கொலை பண்ணிட்டா இவளுமே வெளியே போயிடுவா, ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு கிடைச்சிரும், ஸோ வந்துட்டு நான் வந்து இதை வந்து எப்படியா ஒத்துக்க வைக்கணுமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ தாத்தாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணு, அவர் வந்துட்டு நீ காப்பாற்றிட்டேன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அந்த மாஸ்டருமே நீ காப்பாற்றிட்டீங்கன்னா உன் முன்னாடி மண்டி போட்டு நான் வந்துட்டு உட்கார்றதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் சரின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்தில் மட்டும் விளையாடாத, என்னோட தாத்தா எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொன்னதும், என் மேலே நீ நம்பிக்கை வை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறா. அங்கே மேஜிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உனக்கு ஏதாச்சும் மெடிசன்லாம் தேவைப்பட்டா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும், எதுவும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அந்த ஆள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ஹார்ட் பீட்டே வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்றத சொன்னதும், அங்கே பாரு சிஸ்டர் இல்லை என்னோட தாத்தாவை போட்டு தள்ளிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு நான் வந்து உன்ட்ட சொன்னா இல்லையா என் தாத்தா ரொம்பவே முக்கியம், நீ வந்துட்டு கடைசியில் என் தாத்தாவை இந்த மாதிரி பண்ணிட்டியா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை அடித்து வெளியே வெட்டி விடுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ உனக்கே நான் விளையாடுறதுக்கு நான் இவரோட வந்து உயிர் தான் வந்து போச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த மாஸ்டர் வேற கோவப்படுறாரு. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட லைஃப்பில் நான் உன்னை திரும்ப மீட் பண்ணவே கூடாது அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு தாத்தாவோட ஹார்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன், அவருக்கு திரும்ப வந்துட்டு இப்போ முழிப்பு வரும், அவர் நல்லா ஆயிடுவார், கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னதும், என் வாழ்க்கையில் உன்னை நான் திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ இப்போ பேசின வார்த்தையை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவங்க அங்கிள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு தான், நீ வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மேஜிக் பவர்லாம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகி எங்கள் தாத்தா வந்துட்டு கண்ணை முழிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே வந்துட்டு திரும்பவுமே அங்கே மயக்கமானதுமே அவங்க டாக்டர் பல்ஸை செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் மாஸ்டர் நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை வேற வெளியே அனுப்பி விட்டுட்டீங்க அவங்க சொன்னதை நம்பாமன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ அட பாவி ஏன்டா போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். தாத்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காகடா இப்படி அந்த பொண்ணை வெளியே அனுப்புன
பண்ணலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இவருக்கு வந்துட்டு இன்னுமே 1 மந்த் தான் டைம் இருக்குது. அவருக்கு வந்துட்டு பியூராலாம் வந்துட்டு குணமாக கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே மாஸ்டர் வேணை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்துட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகிறாரு. நம்ம தாத்தாட்ட நான் தாத்தா எப்படியாச்சும் வந்து மாஸ்டர் வேணை தேடி கண்டுபிடிச்சிறேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட ஒய்ஃபை தான், அவங்கள கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் ஏன்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட சண்டையான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. நான் வந்துட்டு உங்களுக்கு வேணா பேசாமல் இன்னொரு வந்துட்டு பையனை வந்து தேடவா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதெல்லாம் வேணான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த பென்டென்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்துட்டு நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போகும்போது இது ரெட் கலரில் மாறிடுச்சுன்னா உங்களோட பவர் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற சொல்கிறாங்க. பிறகு பார்ட்டிக்கு அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்டுமே போயிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே வித்தியாசமாக இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு காமிக்க வந்திருக்காங்க. ஒரு காம்படிஷன் மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் பாவம் உங்கள் ஒய்ஃப் அவங்க வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த சைடில் ரோட்டில் போய் சுற்றிட்டு இருக்காங்களோ அப்படின்ற சொன்னதும் ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு கவலையாயிட்டு சரி நீ வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னதுமே இவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒத்துக்க தான் மாட்டாரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கசினும் அவங்க அப்பாவுமே நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு அந்த மாஸ்டர் வேணும் இவனை மீட் பண்ண விடக்கூடாது, மீட் பண்ணால் அவங்க வந்துட்டு அவரை சரி பண்ணிட்டா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ராகும் போது அவளுக்கு அங்கே வெல்கம் கொடுக்குறப்ப தயவுசெய்து நீங்கள் இப்படிலாம் என்னை வந்துட்டு இப்படி வெல்கம் பண்ணாதீங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா நான் தான் மாஸ்டர் வேணுன்றது தெரிஞ்சு போயிடும், என்னை பவரெல்லாம் யூஸ் பண்ணி காமிக்க சொன்னால் என்கிட்ட அந்த பவருமே இல்லை, ஸோ நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே மறைச்சு வைங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்க எல்லாருமே மாஸ்டர் வென் வந்து இன்றைக்கி வரப்போகிறாங்களாம். ஸோ இது வரைக்கும் நம்ம யாருமே அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்கள கண்டிப்பாக நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அங்கே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே என்ட்ரானதுமே எல்லாருமே வந்துட்டு சூப்பராக அங்கே வெல்கம் கொடுக்குறப்ப நம்ம ஹீரோ அங்கே இருக்க அவனை பார்த்துட்டு ஏன்னா என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன்னா இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கே அப்படின்றத கேட்டதும் ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அசிஸ்டன்ட் நீங்கள் தான் அப்போ மாஸ்டர் வேணான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது அந்த பில் இருந்தது, நான் தான் அந்த மாஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு அவள் அடிக்கடி சொன்னது. ஸோ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ இது எப்படி சாத்தியமாக இருக்கும், இவ்வளோ எங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு போய் மாஸ்டர் வேணா இருக்க முடியுமா, நாங்கள் இப்போ வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லைன்றதுக்காக இவ்வளோ சொல்கிற போயெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா என் கூட வந்து காம்படிஷனுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, அதை வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அந்த காம்படிஷனுக்குலாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறா, ஏன்னா அவர்கிட்ட பவர் இல்லாதனால சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த பர்சன் இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு வேமா அவளை வந்துட்டு காப்பாற்றிடுறான். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ வந்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. இப்படி ஆக்சிடெண்ட்டாக 2 பேத்துக்குமே கிஸ் ஆகிடுது. ஸோ அவளோட அந்த முத்து வந்துட்டு அப்படியே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிருது ரெட் கலரில். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் ஏன் இங்கே பாரு ஜொலிச்சிட்டு இருக்கு, அப்படின்னா நீ கிஸ் கொடுத்தா எனக்கு பவர் வருது, வா நம்ம திரும்ப கிஸ் கொடுப்போம் அப்படின்ற சொன்னதும் என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க பேசாம அப்படின்ற சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்கோம் ஃபைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. மாஸ்டர் வெண்ணை வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் எதிர்த்து பேசுவீங்களான்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அவங்க அங்கிள் தூண்டி விடுறாரு, மாஸ்டர் வெண்ணா இருந்தால் கண்டிப்பாக இவன் வந்துட்டு தன்னோட பவரை வந்துட்டு நிரூபிக்கட்டும், எப்படி நம்ம வந்துட்டு ஏற்றுக்க முடியும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு முழுசாக பவர் வரலையே, நம்ம எப்படி போய் இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரே ஐடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அவள் கிஸ் பண்ணதுமே திரும்ப அந்த முத்து வந்துட்டு ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு நான் வந்து யாருன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவர் எல்லாத்தையுமே அங்கே யூஸ் பண்ணி அவள் தான் மாஸ்டர் வேணுன்றதை அங்கே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளோட பவர் எல்லாமே அங்கே வந்துட்டு கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே பவரை வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எல்லாத்தையுமே அந்த அங்கிள் பார்த்துட்டு இங்கே பாருங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே வந்துட்டு கூட்டம் தான், சும்மா பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் வேற போட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் நான் கிஸ்மே கொடுத்தனே அப்புறம் ஏன் வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்ற சைட் அவங்க வந்து பார்த்துட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசாமல் இருங்க, உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறேன், உங்களுக்கு மாஸ்டர் வென்னோட இந்த பில் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் எல்லாருமே காம்படிஷனுக்கு ரெடி ஆகுங்க, யார் வந்துட்டு வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்பென்சிவான பில் வந்து கிடைக்கும் அப்படின்ற சொன்னதுமே அதை வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற சைட்டு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு உடனே ரெடி ஆகிடுறாங்க.
நம்ம ஹீரோ அங்கே போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறான் அவங்க ஸ்டூடெண்ட்டை. அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறணுமே அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, நீங்கள் வந்துட்டு அவங்களோட பார்ட்னர்ன்றப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா வந்து ரைட்ஸுமே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு கிராமத்துக்கார பொண்ணு கிடையாது. வென் ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஆனால் அவங்க அப்பா அவங்க அம்மா இருக்கும் போதே மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அது தாங்க முடியாமல் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்கள் ஸ்டெப் மதர் அந்த பொண்ணை கொண்டு வந்து அப்போவே மவுண்டன் சைடில் விட்டுட்டாங்க. அப்போ இருந்து அவள் அங்கே தான் வளர்ந்துட்டுருக்கா. அவள் லைஃபே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே விளக்கமாக சொல்கிறாரு. அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதை கேட்டுட்டு அங்கே அழுக வருது. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. இவ்வளோ தூரத்துக்கு அவள் கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்து கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சார், நீங்கள் எப்படியாச்சும் அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும். ஏன்னா அவன் வந்துட்டு உண்மையிலே லைக் பண்ணாமல் யாரையும் வந்துட்டு மேரேஜெல்லாம் பண்ணிக்க மாட்டான். நீங்கள் வந்துட்டு உண்மையிலே கொடுத்து வச்சவர் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்குமே அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. சரிவா வீட்டுக்கு அப்படின்ற சொன்னதும், நான் உன் கூட வரமாட்டேன், நீ தான் வந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னதும், இப்போ தான் கூப்பிட்றேன்லே வா அப்படின்ற சொன்னதும், அப்படின்னா நீ வந்துட்டு எனக்கு ஹாப்பியாக கணத்தில் ஒரு கிஸ் கொடு, நான் வந்து வரேன்னு சொன்னதும், ஓ உனக்கு கிஸ் கொடுத்தா தான் நீ வருவியான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். எனக்கு தாத்தாவை மீட் பண்ணி அங்கே வந்து 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது அவளை பார்த்துட்டு. தாத்தா இவ மாஸ்டர் வென்னோட ஜூனியருக்கு ஜூனியர்னு சொன்னதும், இவ எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, நான் உனக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன்னு சொன்னதும், அந்த மாஸ்டர் வென்னு வந்துட்டு எப்படி கிழவனா இருப்பானோ என்னமோ தாத்தா, அந்த ஆள் வந்துட்டு கீழே இறங்கி வந்தாராம் மேரேஜ் பண்ணுறதுக்காக. ஆனால் வந்துட்டு அந்த ஆளுக்குலாம் எங்கே வந்துட்டு பொண்ணு கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே பேசுனதுமே ஹீரோயின், இதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோமே, நான் நீடில் எடுத்து உன்னை குத்தி விட்டுருவேன்னு சொல்கிறா. வேணுக்குனே நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின், தாத்தா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களை வந்து குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை சரி பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே போகும்போது அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க பணத்துக்காகலாம் அவங்கள மேரேஜ் பண்ணலை, அவங்களே பணக்கார பொண்ணு தான், அவங்கள வந்துட்டு பிடிக்க போய் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே அவனுங்க அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே ஒரு ரூம்குள்ளே போனால் இவன் மெடிடேஷன் பண்ணிட்டுருக்கா. அவன் இரும்பி வந்துட்டு பார்க்குறான். அவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை. வேணுக்குனே திரும்ப திரும்ப இருமிட்டே இருக்கும். என்னாச்சு உனக்கு உட முடியலையா, வேணா மெடிசன் எடுத்து போடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே அப்படின்னா நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம், நான் என்னோட பவர் வந்துட்டு கூட்டலான்னு சொன்னதும், என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்க முத இறங்கு அப்படின்றத சொல்கிறான். எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க, என்னையே உனக்கு பிடிக்கலையா இப்படிலாம் நீ பண்ணுற அப்படின்றத சொல்கிறான். நீ வந்து வெட்டிங் நைட்டுமே என் கூட வந்து இல்லை, அதனால தான் எனக்கு பவர் வர மாட்டேது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு என்ன தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேதேன்னு சொன்னதுமே வேமா பிடிச்சி அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோ, நீ முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இவன் பிடிச்சி அவளை கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை கோவமாக பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு, என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுவேன், என் சட்டையோட பட்டனை எதுக்குடா வந்து கிழிச்சு விட்டு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கா. அதை எடுத்து அவள் தைக்க ஆரம்பிச்சதுமே, என்ன வெட்டிங் நைட்டு ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் சட்டையண்டா கிழிச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாள் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே மெடிசன்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கா. அவரோட பவர் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணி பார்த்தாலுமே பவர் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. என்ன தான் பண்ணுறது, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு அவனோட ஹெல்ப்பால் அவள் வந்துட்டு அந்த மெடிசன்லாம் ரெடி பண்ணி அவள் தாத்தாக்குமே அதை கொண்டு போய் கொடுக்குறா. தாத்தா அப்போ ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகிடுச்சிருக்கு. அப்பாங்க கால் பண்ணிவிட்டு, நீ வந்துட்டு ஊருக்கு வந்திருக்க, ஆனால் வீட்டுக்கு வராமல் இருக்க, மரியாதையோட வீட்டுக்கு வந்து சரி, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னோட அம்மாவோட அஸ்தியை தூக்கி கீழே எறிஞ்சிருவேன், உன்னோட அம்மாவோட நெக்லஸ்லாம் உனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கோப்பறாரு. நம்ம தாத்தாட்ட ஹீரோயின், தாத்தா நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. வீட்டில் பார்த்தா அங்கே அவளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து வச்சு அந்த ஆள் தான் இருக்கான். அவனை அங்கே வந்துட்டு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவன் அப்படி ஒரு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வா நம்ம உடனே வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதும், என்னது மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு பையன் கூட போய் எனக்கு இதுக்கு மேரேஜ், நீ வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு இருந்ததை என் கண்ணால் தான் பார்த்தனே, இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே காமிச்சிட்டு இருக்கா. அந்த சர்டிஃபிகேட்டையுமே நான் ஆல்ரெடி வந்து எரிச்சு விட்டுட்டேன் அப்படின்ற சொன்னதும் அதே ரொம்ப கோவமாயிட்டு அடிக்க போனதுமே ஹீரோயின் அவளோட பவரை யூஸ் பண்ணி அவனை போட்டு கீழே தள்ளி விட்றா. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்போம் போது அவரை விடு அப்படின்ற சொன்னா அவங்களாலையுமே எதுவுமே முடிய மாட்டுது. அஃபேர் போயிட்டு இருக்குன்னு சொன்னதும், எல்லாம் அந்த பெற்று வச்சிருக்கீங்களே உங்கள் அளவு பொண்ணு கூட தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே, இந்த பாருங்க சர்டிஃபிகேட்டுமே இருக்கே அப்படின்ற சைட் அவள் காமிச்சதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இவள் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும், வேணா பாருங்களேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அதில் பார்த்தா நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு என்ன ரிச்சஸ்ட் பர்சன் அவள் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுது.
இப்போ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. நீ எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா? இதுக்கப்புறம் உன்னோட அம்மாவோட நெக்லஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அதை அத்தி எரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள்லாம் வந்து ஒரு மனுஷனா? நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதுமே, நீ வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் மட்டும் நீ சொல்கிறத கேட்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஆள் ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டார் இப்பயுமே. சின்ன வயசுலேருந்து என்னை இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மிஸ்டர்ஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே, பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு வந்துட்டு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடி வேற இழுத்து விடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு போட்டு அடிக்க போகிறப்ப அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட்றா. ஆனால் அவளோட பவர் எல்லாமே அங்கே வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆள் அவளை வந்துட்டு பிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாட்டை எடுத்து அடிக்க போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். அவனை அங்கே பார்த்ததுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. யார் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை இந்த மாதிரி வந்துட்டு புள்ளி பண்ணதுன்னு சொன்னதும், ஐயோ நாங்கள் வந்துட்டு அவளை ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துட்ருக்கோம், தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அவர் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னார். நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ எதையுமே என்கிட்ட கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவனோட கையை பிடிச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அந்த முத்து வந்துட்டு ரொம்ப ரெட்டாக மாறுது. அங்கே வந்துட்டு ஹார்ட் பீட் வேறு ரொம்ப ரைஸ் ஆனதுமே, என்னாச்சு எனக்கு ஏன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு, நான் எதுவும் உட முடியாமல் போயிட்டுனோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப பயமாயிருது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. என்னோட பவர்ஸ் எதுவுமே இப்போ வரைக்குமே ரிட்டர்ன் முழுசாக கிடைக்க மாட்டுது, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ற சொல்லும் போது அவங்க பல்சஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இவன் இன்னமே வந்துட்டு வெர்ஜினாக தான் இருக்கா அப்படின்ற சொன்னதுமே அவங்க வந்துட்டு என்ன மாதிரி நீ வந்து வெட்டிங் நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணமா அப்படின்ற சொல்லிட்டு அதை எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிடுது. ஐயோ கடவுளே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நைட்டு வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து கிளம்பி போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவில் அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு பார்க்க சொல்லிட்டு இருக்கான். பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெஸ் அவங்க போட்டுட்டு ஃபைனலாக வர்றா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிடுறான். ஹீரோயின் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கா. இவருமே சேர்ந்து கிளம்பிங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அவங்க சிஸ்டர் அதை பார்த்துட்டு போறாமே ஆகிட்டு அவளோட மேலே ட்ரிங்க்ஸை ஊற்ற வந்தா. நம்ம ஹீரோயின் அவன் மேஜிக் பவரை வந்து யூஸ் பண்ணி அவளை வந்துட்டு அட்டாக் பண்ணி விட்றா. அங்கே வந்துட்டு அவங்க அம்மா அப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உன் சிஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோட்ட அவள் செடியூஸ் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு அவள் ட்ரக்கை வேற கலந்தங்க கொடுத்து விட்றா. அவள் ரொம்ப போதையாகட்டும்ன்றதுக்காக அசிங்கப்படட்டும்னு. ஆனால் ஹீரோ வந்து இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேணாம், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்து அவளை அங்கே படுக்க வச்சுட்ருக்கான். ஹீரோயின் ஐயோ எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புனதுமே அங்கே வந்துட்டு மெடிசன் ஏதாச்சும் இருந்தால் அவளை எடுத்து கொடுத்து சரி பண்ணிடலான்னு பார்த்தா இவள் ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே அவ கூட அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு, நம்ம ரியலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் அவளுக்கு மேஜிக் திரும்ப கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி அங்கே வந்துட்டு பேசிட்டு இவன் பேச்சு அங்கே கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே மாட்டா. ஏன்னா இவளுக்கு உண்மையிலே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, இவ என்ன வந்துட்டு இதை பற்றி இங்கே பேசிகிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது அவனுக்கு. ஹீரோயின் தாத்தா அவங்க குணப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. பட் இன்னுமே அவளுக்கு முழுசாக வந்து அங்கே மேஜிக் பவர்லாம் கிடைக்காத மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னாச்சு என்னோட பவர் ஏன் இன்னும் முழுசாக ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை செக் பண்ணிவிட்டு ஐ திங்க் உனக்கு தான் உட முடியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்கு, ஸோ வந்துட்டு இந்த மெடிசனை நீ எடுத்துக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அப்படின்னா வந்துட்டு உன்னோட பவரை நீ ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு வெட்டிங் நைட் வேணும்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தியா, என் மேலே அப்போ உனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, என்னை லைக்லாம் நீ பண்ண அப்படின்றா சொல்லிட்டு இந்த மெடிசன் உனக்கு தான் தேவை, நீயே தின்னு அப்படின்றா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்னத்தை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வீட்டில் இருந்து கால் பண்ணிடுறாங்க. உன்னோட அம்மாவோட எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறோம் நீ வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து கிளம்பி போகிறா. பார்த்தாங்க வந்துட்டு அவங்க எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ பார்ட்டியில் எங்களெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஹிட் பண்ண வந்ததுமே ஹீரோயின் அவளோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன தைரியம் தான் இன்னமே நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் வந்துட்டு பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்க வேணாமா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. நாங்கள் சும்மா தான் வந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்களுமே வந்துட்டு நிறைய பவர்லாம் வந்துட்டு தெரிஞ்சவங்க போல். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், எங்கள் மாஸ்டரை வந்துட்டு பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வந்துட்டு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துடுறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டை போய் ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் அது வந்துட்டு லவ்ன்றது அர்த்தம், உனக்கு அவர் மேலே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ
ஹீரோ அசிஸ்டண்ட்டை எனக்கு அவன் மேலெல்லாம் எந்த ஒரு லவ்வுமே கிடையாது. தாத்தா வந்துட்டு குணமானதுமே அவளை அங்கேருந்து நான் வந்துட்டு போக சொல்லிடுவேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது அதை கேட்டுட்டு. ஸோ இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே பேக் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்க அப்படின்ட்டு சொன்னதும் உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் என்னது டைவர்ஸ் பண்ணுவியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த பேங்கிள்ஸையுமே நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு சொன்னதுமே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, தாத்தா நீ போயிட்டேன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டாரு, நீ அது வரைக்காச்சும் இருன்னு சொன்னதுமே சரி இருக்கேன் நீ ஆனால் இந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னதும் நான் ஏன் போகணும்னு சொன்னதும் திரும்ப நீ ரூம்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோமே நீட்டியில் குத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டா. ஸோ வந்துட்டு அவனுக்குமே வேற வழியில் அங்கேருந்து போக வேண்டியதாயிருது. அவங்க அங்கிளை பார்த்தா அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சு இருக்காரு, பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சு, எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷாவின் தான், அவளை வந்து போட்டு தள்ளிட்டோம்னா பேசாமல் வந்துட்டு அந்த கிழவனுமே செத்து போயிடுவார் காப்பாற்ற முடியாமல், சொத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போல் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் இவங்களை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அங்கே போயிட்டுருக்கா, பார்த்தாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ எப்படி அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணி அவனுக்கு தான் ரொம்ப அடிபட்டு போயிடுது. ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே அழுதுட்டுருக்கா, தயவு செஞ்சு நீ விட்டுட்டு போயிடாத, உண்மையிலே என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கெலாம் அங்கே யூஸ் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே எதுவுமே முடிய மாட்டுது. நீ வந்துட்டு எப்போ ஹாப்பியாக இருக்கணும்னு அவன் சொல்லிட்டு அப்படியே மயக்கமானதுமே அவளுக்கு அங்கே தாங்கவே முடியல. தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ண அதை என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிட்டு அழுகும்போது அவளோட பவர் எல்லாமே அங்கே வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அவளோட மேஜிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் புரியுது உண்மையிலே வந்துட்டு இவளுக்கு லவ் யார் மேலே வருதோ அப்போ தான் இவளோட பவர் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அங்கே வந்து நம்ம ஹீரோ அங்கே வந்து அசிஸ்டண்ட்டாக சொல்கிறாரு, உண்மையிலே வந்துட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து அந்த மாஸ்டர் தேவை கிடையாது, என்னோட ஒய்ஃப் தான் தேவை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் டைமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்மே நீ வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட்டை உன்னோட லவ்வை வந்துட்டு சொன்னால் தானே வந்து சேர்ந்து இருக்க முடியும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போகிறா. இங்கே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது. அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட்மே நம்மளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரான்றத சொல்லி ஹீரோயின் நான் வந்து உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வையுமே அங்கே சொன்னதுமே ஹீரோவுமே அங்கே வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். பிறகு தாத்தாவை போய் அவள் வந்து மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அவளோட பவர் எல்லாமே அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே பார்த்தா அங்கே வந்துட்டு தாத்தாக்குமே வந்துட்டு அங்கே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு அங்கே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபைனலாக தாத்தாவுமே நல்லா இறாரு. நம்ம ஹீரோயின் மயக்கம் மட்டும் விழுந்ததுமே அங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அவளுக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமானதும் ஒன்றும் ஆகலை, அவள் வந்து ப்ரெக்னென்ட் தான் இருக்கா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ அங்கே நம்ம தாத்தாவுக்கு அதை விட சந்தோஷம், நம்ம ஹீரோ நான் அப்பா ஆயிட்டேன்னா அப்படின்றத சொல்லலாம். அப்பா நானுமே அம்மா ஆயிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே ஹாப்பியாகவே இந்த மூவியுமே எண்டிங் ஆயிருது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.